நம்ம ஆல்ரெடி ஐடிஎஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஃபயர்வால் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டடாக தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து ஏலியன் வால்ட் வந்து எப்படி குட் அண்ட் பேட் ஐபிஸ் டிடெக்ட் பண்ணி டிசிபி டெம்ப்ளேட் டிடெக்ட் பண்ணி பிளாக் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இந்த இதில் வந்து ஐடிஎஸ் அண்ட் டிடாஸ் பார்க்கலாம். ஸோ ஐடிஎஸ் வந்து சூரிகாட்டா ஆல்ரெடி இன்ஸ்டால்டு. அதனுடைய சூரிகாட்டா ஜென்ரேட் பண்ணுற லாக் ஃபைல் வந்து வார்லாக் சூரிகாட்டா ஃபாஸ்ட் டாட் லாக். ஸோ அதில் வந்து ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்குது ஐடிஎஸ்க்குன்னு சொல்லி report underscore IP underscore addresses underscore IDS dot shell script. இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் இதுக்கான ரெஸ்பெக்டிவ் சர்வீஸ் ஃபைல்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் பாட் கீழே டிஸ்கிரிப்ஷன் யூடியூப் வீடியோவில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த ஷெல் ஸ்கிரிப்டோட பர்பஸ் வந்து என்னென்னா, இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து இந்த வார்லாக் சூரிகாட்டா ஃபாஸ்ட் லாகை பார்த்து அதில் இருக்கக்கூடிய ஐபிஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, ஏன்னா ஐடிஎஸ் தானே டிடெக்ட் பண்ணுது, ஸோ தட் இஸ் மலிஷியஸ், அதை எடுத்து ஃபயர்வாலில் வந்து பிளாக் பண்ணி லாக் ஜென்ரேட் பண்ணும். அதனுடைய வேலை. ஸோ இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து என்னென்னா, இட் இஸ் நாட் கோயிங் டு பிளாக் பண்ணுறதுக்கு இன்னொரு ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்குது. பட் இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் விச் இஸ் ரிப்போர்ட் அண்டர்ஸ்கோர் ஐபி அண்டர்ஸ்கோர் அட்ரஸஸ் அண்டர்ஸ்கோர் ஐடிஎஸ் டாட் எஸ்ஹெச் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு just read this fast dot log files which is very very fast. IDS logs are very very fast. அதை ரீட் பண்ணி with time IPs without duplicates இல்லாமல் ஒரு லாக் ஜென்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் டைம் ஸ்டாம்ப்ஸோட லாக் ஜென்ரேட் பண்ணோம், வித்தவுட் டைம் ஸ்டாம்ப் ஜென்ரேட் பண்ணோம். பட் டூப்ளிகேட்ஸ் எதுலையுமே அதில் வராது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பை டிஃபால்ட் நம்ம ஆல்ரெடி ரிப்போர்ட் ஐபிஸ் ரெஃபர் டிஎக்ஸ்டி பார்த்தோம். இந்த ஷெல் ஸ்கிரிப்ட்டுமே இந்த ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் காமன் ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட்டை ஷேர் பண்ணிக்கும். ஸோ அனாவசியமாக வந்து ஐடிஎஸில் வந்து தேவையில்லாமல் ஏதாச்சும் ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் வந்ததுன்னா இதை கம்பேர் பண்ணிக்கிட்டு அதை இக்னோர் பண்ணிவிடும், இந்த ரெண்டு இதுலேயும் ரைட் பண்ணுறது. ஸோ இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து ஜஸ்ட் ரீடிங் தி லாக்ஸ் அண்டு எக்ஸ்ட்ராக்டிங் தி ஐபி, ஜஸ்ட் ரிஜெக்ட்ஸ் ஆக்ஷன் தான் பண்ணுது. அது கீழே வந்து தான் பிளாக்கிங்க்கு இன்னொரு செப்பரேட் ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்குது, சிஎஸ்எஃப் பிளாக் ஐபி IDS1SHன்னு சொல்லி. இந்த IDS1SH ஃபைல் என்ன பண்ணோம்னா, இந்த ரூட் ரிப்போர்ட் ஐபிஎஸ் வித்தவுட் டைம் ஐடிஎஸ் லாக் இருக்கு இல்லையா, அதில் வந்து டைம் ஸ்டாம்ப் இல்லாமல் ஐடிஎஸ்ல இருந்து இது பண்ண எக்ஸ்ட்ராக்டட் பர்ஃபெக்டான ஐபி அட்ரஸ் வந்துட்டு இருக்கும். அதை ரீட் பண்ணி இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் ஜஸ்ட் ஃபயர்வாலுக்கு பிளாக் மட்டும் சொல்லும். பிளாக் சொல்லிவிட்டு எகெயின் டைம் ஸ்டாம்ப் அண்ட் வித்தவுட் டைம் ஸ்டாம்ப் லாகை சேவ் பண்ணும். ஸோ வித் டைம் ஸ்டாம்ப்னா TCP dump underscore IPv4 IDS1 denied log. ஸோ அந்த ஏதாச்சும் ஐடிஎஸ் வந்து ஐபி பிளாக் ஆச்சுன்னா அது இந்த நீங்கள் லாக் ஃபைலில் வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் கீழே வந்து ரூட் TCP dump IPv4 IDS1 denied no info dot log. denied no info dot logனா டைம் ஸ்டாம்ப் இல்லாமல் இருக்கும். ஸோ ஐடிஎஸ் ஏதாவது பிளாக் பண்ணியிருந்ததுன்னா இந்த கீழே TCP dump ID IPv4 IDS1 அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் ஃபைலில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ரூட் டைரக்டரியில் இருக்குது. எல்லாமே ரூட் டைரக்டரியில் தான் இருக்குது, ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் லாக் ஃபைல்ஸ் எல்லாமே. ஸோ இது ஐடி செக்ஷன். ஸோ ஐடி செக்ஷனில் சூரிகாட்டாவோட பேஸ் லாக் ஃபைல் வார்லாக் சூரிகாட்டா ஃபாஸ்ட் டாட் லாக்லேருந்து ரிஜெக்ட் பண்ணி ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி ஜஸ்ட் ஐபிஸ் மட்டும் வித் டைம் ஸ்டாம்ப் வித்தவுட் டைம் ஸ்டாம்ப்ஸ் எடுக்கிறோம். அதுக்கு ஒரு செப்பரேட் ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ அந்த வித்தவுட் டைம் ஸ்டாம்ப் ஷெல் ஸ்கிரிப்ட் மேலே இன்னொரு பிளாக்கிங்க்கு சிஎஸ்எஃப் பிளாக்கிங்காக இன்னொரு சிஎஸ்எஃப் பிளாக் ஐபி IDS1.sh ஃபைல் ரீட் பண்ணி அந்த வித்தவுட் டைம் ஸ்டாம்ப்ஸ் ரீட் பண்ணி ஜஸ்ட் பிளாக்கிங் ஆக்ஷன் மட்டும் பண்ணும். அது ரெண்டு லாக் ஃபைல் கிரியேட் பண்ணும், வித் டைம் ஸ்டாம்ப் வித்தவுட் டைம் ஸ்டாம்ப்ஸ். ஸோ இது வந்து ஐடிஎஸ் செக்ஷன். அடுத்து டிடாஸ் செக்ஷன். டிடாஸ் செக்ஷனுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ரெஃபரண்ட் லாக் ஃபைல் வந்து யூனிக்ஸ் Ubuntu 22.04 LTS இருக்கக்கூடிய ஓவரால் லாக் ஃபைல், குளோபல் லாக் ஃபைல் வார்லாக் சிஸ்லாக். அந்த வார்லாக் சிஸ்லாகில் சிஎஸ்எஃப்னுடைய லாக் ஃபைல்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ டிடாஸ் வந்து அட்டாக் நடக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து ஐ ஆம் யூஸிங் சிஎஸ்எஃப் இட் செல்ஃப். ஸோ சிஎஸ்எஃப் ஃபயர்வால்னுடைய லாக்ஸ் எல்லாமே அந்த வார்லாக் சிஸ்லாக்லேயே வந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த லாகில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்எஃப் ஃபயர்வால்னு சொல்லி ஒரு கீவேர்டு வழியாக லாக் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் சின்னு சொல்லி ஒரு ஃப்ளாக் செட் ஆகும். அந்த மீன்ஸ் சின் ஃப்ளட் விச் இஸ் ரெஃபரிங் டு டிடாஸ். ஸோ எந்த லைன் லாக் ஃபைலில் வந்து அந்த சின்னுங்கிற கீவேர்டு இருக்கோ, அந்த கீவேர்டு இருக்கக்கூடிய சோர்ஸ் ஐபிஸை எடுத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு டினை வித் CSF-D கமாண்ட் ஐபி அட்ரஸ் போட்டு டினைட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு ஒரு ரெண்டு அவுட்புட்டு வித் டைம் ஸ்டாம்ப் வித்தவுட் டைம் ஸ்டாம்ப்ஸ் வந்து நான் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ரெண்டு செக்ஷன் அதான். ஒன்று சூரிகாட்டா வார்லாக் சூரிகாட்டா ஃபாஸ்ட் டாட் லாகுக்கு ரெண்டு ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்குது. ஒன்று ஜஸ்ட் ஐபி ரீட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி கிரியேட் பண்ணுறோம் வித் டைம் அண்ட் வித்தவுட் டைம். அப்புறம் பிளாக்கிங்க்கு திருப்பி இந்த வித்தவுட் டைம் ரீட் பண்ணி இன்னொரு ஷெல் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி பிளாக்கிங் பண்ணுது. ஸோ ஐடிஎஸில் மட்டும் டோட்டலாக ரெண்டு ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ ரீடாஸுக்கு ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ இந்த தியரி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்க முடியும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து எல்லாமே க்ரியேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ ஸ்கிரிப்ட்ஸையும் சர்வீசஸும் பற்றி சொல்லிடுறேன். ஸோ இந்த பார்ட் 14 இந்த ஃபைல் வந்து கூகுள் ட்ரைவில் இருக்கும், அந்த ரெஸ்பெக்டிவ் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். ஸோ இந்த ரிப்போர்ட் ஐபி அட்ரஸஸ் சர்வீசஸ் வந்து இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் தான் நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன். இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து என்ன செய்யும்னா, இட் இஸ் கோயிங் டு ஜெனரேட் 2 லாக் ஃபைல்ஸ். ஸோ வார்லாக் சூரிகாட்டா
ஃபாஸ்ட் லாகை வந்து ரீட் பண்ணி இட் இஸ் கோயிங் டு ஜெனரேட் 2 லாக் ஃபைல்ஸ் வித் டைம் ஸ்டாம்ப் அண்ட் வித்தவுட் டைம் ஸ்டாம்ப் இருக்கும். ரிஜெக்ட்ஸ் மட்டும்தான், ஐபி ரிஜெக்ஷன் தான். ஸோ வேறு எதுவும் இதில் இருக்காது, இதில் பிளாக்கிங் மெக்கானிசம் இல்லை இதில். ஸோ இந்த டைமை இந்த லாக் ஃபைல் வித்தவுட் டைம் இந்த லாக் ஃபைல் ரீட் பிளாக் பண்ணுறதுக்கு தான் கீழே வந்து இன்னொரு சர்வீஸ் ஃபைல் இருக்குது விச் இஸ் இது. ஸோ அதுக்கு உண்டான ஷெல் ஸ்கிரிப்ட் ஜஸ்ட் பிளாக்கிங் தான் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ரூட் ரிப்போர்ட் ஐபிஸ் வித்தவுட் டைமை ரீட் பண்ணி டிசிபி டம்ப் IDS1 டினைட் லாக் வித் டினைட். ஸோ இதெல்லாம் பிளாக்டு ஐபி. இந்த டிசிபி டம்ப் IP v4 IDS1 டினைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பிளாக்டு ஐபிஎஸ் தான். ஸோ இது வந்து ஐடிஎஸில் ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து ரீட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி ஐபிஸை வித் டைம் ஸ்டாம்ப் வித்தவுட் டைம் ஸ்டாம்ப் பண்ணுது. அப்புறம் இன்னொரு ஷெல் ஸ்கிரிப்ட் அதை ரீட் பண்ணி பிளாக் பண்ணுது. ஸோ அதாவது டூப்ளிகேஷன் இஸ் ஆல்ரெடி டேக்கன் கேர் பை போத் த ஷெல் ஸ்கிரிப்ட். ஸோ நோ ப்ராப்ளம் ஸோ எவர். அப்புறம் வந்து டிடாஸ்க்கு செப்பரேட் சர்வீஸ் இருக்குது. அதுக்கான ஷெல் ஸ்கிரிப்ட் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ கேட் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வார்லாக் சிஸ்டத்தில் ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணிவிட்டு 2 லாக் அவுட்புட் எழுதுகிறோம், பிளாக் பண்ணிடுறோம். இதில் ஒரே ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் தான், ரீடிங் அண்ட் பிளாக்கிங் சேம் தான். ஸோ செப்பரேட் இது இல்லை, ரிஜெக்ட்ஸிங் எல்லாம் இல்லை, ரீட் பண்ணி அப்படியே போட்டுருவோம்ல. ஸோ ஆனால் அதில் வந்து ஒரு டெம்பரரி பிளாக்கிங் மட்டும் ஒன்று க்ரியேட் பண்ணுது டிடாஸ் பொறுத்தவரையில். எதுக்குன்னா ஜஸ்ட் ரெஃபரிங் டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ டூப்ளிகேஷன் இஸ் ஆல்ரெடி டேக்கன் கேர். சரியா? ஸோ அதான். ஸோ மொத்தம் 3 ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் நம்ம பார்த்ததில். ஐடிஎஸ்க்கு 2 ரிப்போர்ட் ஐபி addresses IDS.sh and CSF block IP IDS1.sh. So report IP addresses IDS.sh only for reading this Suricata's base log and creating with timestamp without timestamp IP rejects IPs மட்டும். அப்புறம் அதில் அந்த வித்தவுட் டைம் ஐடிஎஸ்லேருந்து வரதை வந்து இந்த CSF block IP IDS ரீட் பண்ணி பிளாக் பண்ணும். ஸோ வார்லாக் சிஸ்லாக் வந்து டிடாஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அது CSF ஃபயர்வாலே கிரியேட் பண்ணும் வித் சின்ஃப்ளட் கீவேர்டு. அந்த வார்லாக் சிஸ்லாகில் அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி CSF-D ஸ்பேஸ் IP. ஸோ ரெண்டுமே அந்த CSF ஸ்பேஸ் -D ஸ்பேஸ் IP அதை யூஸ் பண்ணி தான் ரெண்டுமே த்ரூஅவுட்டாக பிளாக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ டேரெக்டாக லெட்ஸ் கோ இன்டு த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். சின்ஸ் ஆல்ரெடி நான் அதை பண்ணிட்டனால ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங் த ரெஸ்பெக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் நான் ஹைலைட் பண்ணுறல ரிப்போர்ட் IP addresses IDS.sh. இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் தான் இட் இஸ் கோயிங் டு ஜென்ரேட். இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் இட் இஸ் ஜென்ரேட்டிங் 2 லாக் ஃபைல்ஸு. என்ன லாக் ஃபைல்ஸ்னால் இந்த ரிப்போர்ட் ஐபிஸ் வித்தவுட் டைம் IDS லாக், அப்போ ரிப்போர்ட் ஐபிஸ் டைம் IDS லாக். ஸோ இது ஜஸ்ட்டு ரீடிங் மட்டும்தான். இப்போ ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கான்னு பார்ப்போம், ரீட் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். 244.32 244.37 ஓகே, கிட்டத்தட்ட கோஆர்டினேட் ஆகுது. ஐடிஎஸ் வந்து என்னெல்லாம் டிடெக்ட் பண்ணுதோ அதெல்லாமே கரெக்டாக ரிஜெக்ட்ஸ் பண்ணி ஜஸ்ட் ரீட் பண்ணி இந்த லாக் ஃபைலில் டைம் ஸ்டாம்போட ரெடி இருக்குது. அதே வந்து வித்தவுட் டைம் ஸ்டாம்ப் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணுங்கிறனால அதையும் டெயில் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேம் வாட் எவர் அது டைம் ஸ்டாம்போட இங்கே ரெக்கார்ட் பண்ணுது, இங்கே டைம் ஸ்டாம்ப் இல்லாமல் இங்கே ரைட் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். ஸோ வந்துட்டுருக்கு. ஸோ இதை ரீட் பண்ணி பிளாக் பண்ணணும். இது இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் Ctrl+C அடிச்சிருவோம். ஸோ இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, செகண்ட் வில் புட் LS. ஸோ இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணி இந்த வித்தவுட் டைம் ஐடிஎஸ் கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இந்த வித்தவுட் டைம் ஐடிஎஸை ரீட் பண்ணி பிளாக்கிங் பண்ணுறதுக்கு தான் இங்கே லாக் இருக்குது. ஸோ இதெல்லாம் பிளாக்டு லாக்ஸ், பிளாக் விழுந்துருச்சு. யார் எந்த ஷெல் ஸ்கிரிப்ட் பிளாக் பண்ணுச்சுன்னா CSF block IP IDS1.sh. அதுதான் இந்த 2 லாக் ஃபைலையும் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இது பிளாக்கிங் ஆகிட்டுருக்கா இல்லையாங்கிறத பார்க்கலாம். வித் டைம் ஸ்டாம்ப்ஸ் இருக்கிறதே பார்ப்போம், அதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் லாக் ரிட்டென்ஷன் டைமில். ஓகே, 245 42 245 46 எல்லாமே வந்து விழுந்துகிட்ருக்கு. ஸோ நிஜமாகவே இந்த ஐபிஎஸ்ஸெல்லாம் CSF ஃபயர்வாலில் வந்து பிளாக் ஆயிருக்கா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கணும்னா ஆஸ் யூஷுவல் KTC CSF.deny பண்ணிட்டு பைப் grep. ஸோ இதான் பிளாக் ஆகிருந்தது, அது பிளாக் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் பிளாக் ஆகிருக்கு. ஸோ டைம் வந்து மேட்ச்னா 4:45:50க்கு CSFக்குள்ளே என்ட்ரி விழுந்துருக்குது. ஸோ இந்த 185 IP இங்கே 445 ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு 1 செகண்ட் கேப் தான் நினைக்கிறேன். 245:49 ஸோ 245:50:24க்கு பிளாக் ஆகிருக்கு. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம், எனக்கு இன்னும் டிடாஸுக்கு லாக்ஸ் ஜென்ரேட் ஆகலை, மேபி வந்திருக்காது. பட் இருந்தாலும் நம்ம இந்த இது பார்க்கலாம். டிடாஸ்னா வார்லாக் சிஸ்லாக் அந்த பேரண்ட் ஃபைலை மட்டும் போய் பார்ப்போம். டிடாஸ்க்கு இன்னும் லாக் ஜென்ரேட் ஆகலை. ஸோ இது வந்து வேறையும்
போட்டுட்ருக்கோம், பட் வி ஸ்டில் டோன்ட் நோ அந்த சின்னுங்கிற கீவேர்டு வந்து அதை கேப்சர் பண்ணி பிளாக் பண்ணிச்சா இல்லையான்னு இன்னும் தெரில. பட் லெட்ஸ் செக் இட். மேபி அது க்ரியேட் ஆகிறதுக்கு லேட் ஆகலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிஎஸ்எஃப் சிஸ்லாக் ஃபைலில் வந்து ஆல்ரெடி நம்மளோட ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் ஆக்ஷனில் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே விழுந்துக்கிட்டே இருக்குது நிறைய ஐபிஸ். ஸோ டிடாஸ் வந்து என்னால் இதில் காட்ட முடியல. மேபி அதுக்கு இன்னும் கேப்சர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் இட்ஸ் கேப்சர் ஃபியூச்சரில் வந்து அதை லாகின் பண்ணி அது என்னங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் நம்ம பார்த்தது வந்து இதுதான், ஜஸ்ட் ஒரு குவிக் சம்மரி. ஸோ இந்த வார்லாக் சூரிகட்டா ஃபாஸ்ட் ஸ்டார்ட் லாக் செக் பண்ணிட்டோம். அப்புறம் வார்லாக் சிஸ்லாக் டிடாஸ் சின்ஃப்ளாட் இதெல்லாம் பார்த்துட்டாச்சு. ஸோ இது ஒன்று மட்டும் தான் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. இது வந்திருந்ததுன்னா இட் பிங் குட். பட் ஸ்டில் இது ஜென்ரேட் ஆகலை. மேபி அந்த இது லாக் ரீட் பண்ண நினைக்கிறேன். ஸோ ரெஸ்ட் எவ்ரி திங் லுக்ஸ் குட். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஐடிஎஸும் டிடாஸும் பார்த்துட்டோம் டோட்டலாக. ஸோ தட் இஸ் த அப்டேட் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ.